அனைவருக்கும் ஆசீர்வாதமான நாள். தமிழிலும் தேவனின் வார்த்தையை பேசுவதற்கு தேவன் எனக்காக கொடுத்திருக்கிற இந்த கருணையினாலும் இந்த நாளுக்காகவும் தேவனுக்கு நான் நன்றி கூறுகிறேன். விசேஷமாக இந்த கடைசி காலத்தில் தேவனை விட்டு மனிதர்களை விலக்கவும், மனிதர்களை வெவ்வேறு விதங்களில் பயன்படுத்தவும், பொய்யான உபதேசங்களுக்கு மத்தியிலும் சபைகளுக்குள்ளும் நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணி பிசாசு கிரியை செய்ய பார்க்கும் அனைத்து விதத்திற்காகவும், அனைத்து செயல்பாடுகளுக்காகவும் எதிராக, அதாவது தேவனுடைய வார்த்தையை சரியான முறையில் மனிதன் கற்றுக்கொள்ளவும் அவற்றின்படி வாழவும் மனிதனுக்கு தேவன் என்ன கூறுகிறார், என்ன வழிகாட்டுகிறார் என்பதை பற்றி சில விடயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த கருணையினால் தேவனுக்கு நான் மனப்பூர்வமாக நன்றி கூறுகிறேன். விசேஷமாக இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகிறோம், தேவனுக்காக நம்முடைய வாழ்க்கையில் என்ன நாங்கள் செய்திருக்கிறோம், ஏன் இப்படி இருக்கிறோம், ஏன் நம்மளுக்கு பிரச்சனை வருது, ஏன் இந்த பிரச்சனைகளை நம்மளுக்கு மீண்டு வர முடியாது, இப்படியாப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த எல்லா விஷயங்களுக்கும் மேலாக தேவனை பற்றி நாங்கள் எப்படி அறிஞ்சு வச்சிருக்கிறோம், தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ்கிறோமா என்பதை பற்றி. இதுக்கு பிரதானமாக ஒரு காரணம் இருக்கு, ஏன் எங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வருது. முக்கியமான ஒரு காரணம் பைபிளில் வேதாகமத்தில் சொல்லப்படுது. அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். மற்றதும் இந்த கடைசி காலத்தில் தேவனை விட்டு மனிதன் விலகி போகாமல் இருக்க, தேவனோடு சரியான முறையில் சம்பந்தப்பட, தேவனுக்காக வாழ மனிதன் எவ்வளோ விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. இவை அனைத்தும் செய்வதற்கு முதல்ல தேவனை அறிந்து கொள்ளணும். தேவனை அறியாத எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, தேவனை பற்றி தெரியாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பைபிளில் வேதாகமத்தில் சொல்கிறபடி மாம்சத்துக்குரியது மாம்சத்தை பற்றி சிந்திக்கும், மாம்சத்துக்குரியதை செய்யும். ஆவிக்குரியது ஆவிக்குரியதை செய்யும், ஆவிக்குரியதை சிந்திக்கும். அதனால் உலகத்தில் வாழும் மக்களும், இந்த மாம்சத்தில் வாழும் மக்களும் ஆவிக்குரிய விஷயங்களை செய்ய, ஆவிக்குரிய வல்லமையில் பலப்பட, பரிசுத்த ஆவியானவரோடு இடைப்பட, இயேசுவை ஏற்றுக்கொள்ள, இயேசுவின் அந்த இரத்த பலியை ஏற்றுக்கொள்ள, மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்பதை ஏற்றுக்கொள்ள எங்களால் முடிந்த அனைத்து காரியங்களும் உங்களுக்கு இன்று தொடக்கம் ஒவ்வொரு கிழமையும் தமிழில் வழங்கப்படும். தமிழில் பேசுவதற்கும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த கருணையினால் நன்றி கூறுகிறேன். அதே போல் ஆங்கிலத்திலும் வரும் காலங்களில் நாங்கள் பேச போகிறோம். உங்களுடைய மகிமை இன்னும் தேவனுக்குள் இருக்கும் உங்களுடைய மகிமை பலப்பட, அதை சரியான முறையில் பாவிக்க, சரியான விதத்தில் கற்றுக்கொள்ள, சரியான விதத்தில் தேவனை நோக்கி குரல் எழுப்ப நீங்கள் ஆயத்தமானவர்களா என்று பார்க்கவும், தேவன் உங்களுக்காக கொடுத்திருக்கிற இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள், இதுவரையில் தேவனை பற்றி எப்படி நினைத்து வைத்திருந்தீர்கள், இனி இந்த தேவனை குறித்து எப்படி நீங்கள் பார்க்க போகிறீர்கள் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு ஒரு பிரதான காரணம் இருக்கிறது. முதலில் தேவன் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்காக நீங்கள் என்ன செய்ய போறீங்கள் என்பதை அறிந்து கொள்ளணும். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் இப்படியான ஒரு சத்தியத்தை நமக்கு கூறுகிறது. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். உண்மையான தெய்வம் யார்? இதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனையா இருக்கிறது. அந்த தெய்வம், இந்த தெய்வம், எல்லா தெய்வமும் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான தெய்வம் யார்? நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர் யார்? நித்திய காலமும் உங்கள் பிரச்சனைகளில் உங்களை சுமந்து செல்கிறவர் யார்? உங்களுடைய பிரச்சனைகளில் உங்களுக்கு வழிகாட்டுபவர் யார்? இதை அறிந்து கொள்வதே மெய்யான நித்திய ஜீவனாய் இருக்கிறது. இதை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, இதற்கேற்றவாறு வாழ்வதும் மிக அவசியமானது. ஆனால் வாழ்வதற்கு முதல் தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். தேவன் என்ன விஷயங்களை உங்களுக்காக செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் உங்களுக்காக எப்படி அன்பு கூர்ந்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
தேவன் உங்களுக்கு வைத்திருக்கும் சித்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் உங்களுக்காக இந்த உலகத்தில் எவ்வளவு விஷயங்களை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு எல்லாவற்றிற்கும் முதலாக நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையான மெய்தேவன், சத்தியத்தின் தேவன், வல்லமையின் தேவன், சர்வ வல்லமை கொண்ட தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதே தேவனின் மெய்யான சித்தமாக இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை அந்த வார்த்தையை நாம் பார்ப்போம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இயேசுவை பற்றி நாங்கள் கூறும்போது மனிதர்கள் ஒவ்வொரு விதத்தில் பேசுகிறார்கள். எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்து கொள்கிறோம், எங்கள் மதம் வேறு, உங்கள் மதம் வேறு, உங்கள் மதங்களை பற்றி எங்களுக்கு தெரியும், போதகர்களை பற்றி தெரியும், இதெல்லாம் வேற விஷயம். ஆனாலும் மெய்தேவன் யார் என்பதை முதலில் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எல்லா மனிதரும் அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் யார் என்பதை. அதனால் இன்றைய நாள் ஒரு சின்ன செய்தியோடு, இந்த ஒரு குறுகிய செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். மீண்டும் வரும் காலங்களில் ஆழமான அர்த்தமுள்ள விஷயங்களோடு உங்களோடு நான் சம்பந்தப்பட போகிறேன். காரணம், புதிதாக வருகிற கிறிஸ்தவர்கள், அதாவது வேறு மதங்களிலிருந்து வருகிறவர்கள் காணது அவர்களுக்குரிய சில வார்த்தைகளை நான் பேச விரும்புகிறேன். இயேசுவானவர் ஒரு மதம் அல்ல. இயேசுவானவர் எந்த சடங்குகளுக்கும் சாத்திரங்களுக்கும் உட்பட்டவர் அல்ல. ஏனென்றால் கடவுள் படைத்தது எல்லாமே நன்மையானது. கடவுள் அனைத்து படைப்பிற்கும் பின் அவர் கூறுகிறார், இது தேவன் நல்லது என்று கண்டார். அதனால் தேவனுடனே இருப்பதும் தேவன் படைத்த அனைத்தும் நன்மையானது. இதை பிசாசு வெவ்வேறு விதங்களில் பார்க்கிறதுனால், வெவ்வேறு விதங்களில் இதை கொண்டு போகிறதால் தான் நேரம் பார்க்க போகிறோம், ஜோசியம் பார்க்க போகிறோம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாமே சரி வராது. ஏனென்றால் தேவனின் சித்தம், உங்களை குறித்த தேவனின் சித்தம் வேறாக இருக்கிறது. நீங்கள் தேவனை அறிந்து கொள்வதே தேவனின் சித்தமாக இருக்கிறது. நீங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு அறிந்து கொள்வது தேவனுடைய சித்தம் அல்ல. எதிர்காலத்தில் உங்களுக்குரியதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் தேவனை அறிந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தேவனின் குரலை உங்களுக்கு கேட்கலாம், தேவனின் தரிசனங்களை பார்க்கலாம். அதற்கு நீங்கள் தேவனின் வார்த்தைக்கு உட்பட்டவராக இருக்கிறீர்களா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சரி, இந்த ஒரு சின்ன செய்தியோடு இன்றைய நாள் உங்களிடமிருந்து நான் விடை பெறப் போகிறேன். இந்த வீடியோவை பார்க்கிற நீங்கள் தேவனை அறிந்து கொள்ளவும், சத்தியத்தின் தேவன் யார் என்பதை தெரிந்து கொள்ளவும், நித்திய ஜீவனின் பாதையை கடந்து செல்லவும் உங்களுக்காக நான் ஒரு சிறிய ஜெபம் ஜெபிக்கப் போகிறேன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் உங்கள் கைகளை ஸ்கிரீனுக்கு நேராக நீட்டுங்கள். நான் உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபம் ஜெபிக்கப் போகிறேன். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை கொண்ட தேவனே, பரலோக தந்தையே, இயேசுவானவரே, பரிசுத்தாவியானவரே, உமக்கு நன்றி கூறுகிறேன். இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. விசேஷமாக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். இந்த வீடியோவை பார்க்கும் அனைவருக்காகவும் பிதாவே நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் மெய்யான தேவனை அறிந்து கொள்ளவும், மெய்யான தேவனுக்குள் கிரிகை செய்யவும், சத்தியத்தை அறிந்து கொள்ளவும், நித்திய ஜீவனின் பாதையில் கடந்து செல்லவும் இவர்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவர்களுடைய நித்திய ஜீவனுக்கு விரோதமாக கிரிகை செய்யும், அதே போல் இவர் நித்திய ஜீவனை அடையாத படிக்கு பிதாவே, உம்மை அறியாத படிக்கு இவர்களுடைய ஆத்மாவை குருடாக்கி இருளில் வைத்திருக்கும் பிசாசின் அனைத்து தந்திரங்களையும் கட்டுகளையும் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே நான் கட்டி போடுகிறேன் பிதாவே. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமையும் உம்முடைய மகிமையும் இந்த வீடியோவை பார்க்கிற அனைவர் மீதும் பொங்கி வழியட்டும். உம்முடைய அக்கினியின் அபிஷேகம் இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் இறங்கட்டும் பிதாவே. நீரே கிரிகை செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சரி, மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன்.